பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் மனைவி திருமணமாகி மிகவும் சந்தோஷத்துடன் குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள் அவர்களுக்குள்ளே சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பிரச்சனைகளும் கசப்புகளும் வெறுப்புகளும் தோன்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதை நிறுத்திக் கொண்டனர். கணவன் ஏதாவது தேவை என்றால் மேசை மீது கடிதம் எழுதி வைத்து விடுவான். மனைவியும் வீட்டிற்கு ஏதாவது தேவை என்றால் மேசை மீது கடிதம் எழுதி வைத்து விடுவாள். இப்படியாக நரகம் போன்று குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த கணவன் தன் அலுவலகத்தில் முக்கியமான வேலை ஒன்றுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அதிகாலை 4:30 மணிக்கே தன்னை எழுப்பும்படி மேஜை மீது கடிதம் எழுதி வைத்துவிட்டு படுத்து விட்டான். மறுநாள் வழக்கம் போல் 7 மணிக்கு கடிகாரத்தை பார்த்த அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. நேராக தன் மனைவியிடம் சென்று 4:30 மணிக்கு என்னை எழுப்பி விடும்படி மேசையில் கடிதம் எழுதி வைத்தேன், நீ ஏன் என்னை எழுப்பவில்லை என கடிந்து கொண்டான். மனைவியோ அமைதியாக உங்கள் தலையணை அருகில் பாருங்கள் என்றாள். அங்கே ஒரு கடிதம் இருந்தது. அதில் மணி 4:30 ஆகிவிட்டது, எழும்பவும் என எழுதப்பட்டிருந்தது. அது முதல் தன் வைராக்கியத்தை விட்டுவிட்டு மனைவியுடன் பேச ஆரம்பித்தான். எனக்கு அருமையானவர்களே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஆனால் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பிரிவினைகள், விவாகரத்துகள் தொடங்குவது மூலம் கவலை அளிப்பதாக உள்ளது. குடும்ப வாழ்வில் இயேசுவை அடைக்கலமாய் கொண்டு வாழ்க்கையை தொடங்குங்கள். அன்பு என்னும் அஸ்திபாரத்தின் மீது குடும்பம் என்னும் கட்டிடத்தை எழுப்புங்கள். திருமண உறவில் விரிசல்கள் வரும்போது பெற்றோர்கள் அவர்களை இணைத்து வைக்க முயற்சி எடுங்கள். பல நேரங்களில் பெற்றோர்களே பிரிவினைக்கு காரணமாகி விடுவதை காண முடிகிறது. பெண்ணின் பெற்றோர் என் மகளை எவ்வளவு செல்லமாக வளர்த்தேன் தெரியுமா என கூறி மகளுடைய வேதனையை கூட்டுகின்றனர். பையனின் பெற்றோரோ, ஏன் அவள் பின்னால் நீ போக வேண்டும், இவளை விட அழகான வசதியான இன்னொரு பெண்ணை உனக்கு மனம் முடிக்கலாம் என்பது போன்ற தவறான கருத்துக்களை, வார்த்தைகளை உபயோகிப்பதை அநேக குடும்பங்களில் காண முடிகிறது. இப்படிப்பட்ட தருணங்களில் பெற்றோர்கள் சற்று ஒதுங்கி இருந்து சில ஆண்டுகள் இளம் தம்பதியர் ஒருவரை ஒருவர் தங்களை புரிந்து கொள்ளும்படி சிறிது காலம் சொந்த காலில் நின்று தனியே வாழ விடுங்கள். பிரிந்திருக்கும் இளம் தம்பதியரே, நீங்கள் சந்தோஷமாக இருந்த ஒரு சில நாட்களை நினைவு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் காணப்படும் நல்ல காரியங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். யார் முதலில் பேசுவது என்ற ஈகோவை விட்டுவிட்டு எத்தனை ஆண்டுகள் பிரிவினைகள் ஆனாலும் அது தேவ சித்தமல்ல என்பதை உணர்ந்து உடனே மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் சாத்தானை வெட்கப்படுத்துங்கள். பிரிவினைக்கு காரணமான 3ஆம் தர உறவுகளை முளையிலே கிள்ளி எறியுங்கள். ஒருவேளை வசந்தம் தரக்கூடிய உங்கள் திருமண பந்தத்தின் துவக்கத்தை பொல்லாங்கன் கெடுத்திருக்கலாம். என்றாலும் அதனை சரி செய்யும் வல்லமை இயேசுவுக்கு உண்டு. கானாவூர் கல்யாணத்தில் முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ருசியுள்ளதாய் இருந்தது போல பிந்தைய வாழ்வு ருசியுள்ளதாய் மாறட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.